குட் ஈவினிங் கேக்குதா எல்லாருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். கேக்குது சார். எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாரும் கொஞ்சம் ரிப்ளை போடுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே ஓகே சார். பேரண்ட்ஸ் பேசுங்க. கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து எத்தனாம் தேதி அரிசா ஏப்ரல் மாசம் ஏப்ரல் தொடக்கத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரல் தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயா இந்த கிளாஸை கண்டினியூஸா கொண்டு போனோம். பட் டே பை டே வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ரீ கிளாஸ் அப்படின்ற பொது பிள்ளைகளுக்கான அந்த இது வந்து தாற்பயம் வந்து விளங்கல. அதுதான் உண்மை. பிள்ளைகளுக்கான தாற்பயங்கள் விளங்கலையோ பேரண்ட்ஸுக்கு விளங்கலையோ அப்படி தெரியல. அதனால இன்றைக்கு அவசரமா நாங்க ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க 2 நாளைக்கு அரேஞ்ச் பண்ணணும். அதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் மீட்டிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணிக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல பேரண்ட்ஸ் டே கேட்டுக்கொள்வேன். இலவசமா ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வந்தாக்கள் 50 பேருக்கு மேற்பட்ட இதா ஒவ்வொரு வகுப்புலையும் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிறகு போக 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 30ல இருந்து 40 பேர் தான் ஒரு வகுப்புல இணைந்து கொண்டாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பேரண்ட்ஸ்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நினைக்கிற தோட்ஸ் சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப கூட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, யாரோ ஒரு சின்ன பிள்ளை போன்ல ஆன் பண்ணி சத்தம் போட்டது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு பேரண்ட்ஸ் கேட்டீங்களா? கேட்டீங்களான்னு தெரியல. கேட்டீங்களா? கேட்டுச்சுதான். சரி, கண்டினியூஸா செய்யறதுதான் சரிதானே. இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றேன். நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த 6 வருடங்களாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ் செய்யறேன். சரியா? முதலாவது விஷயம், 6 வருஷத்துல நான் வந்து கூடுதலா போக்கஸ் பண்ணி கிளாஸ் செஞ்சது 10ஆம் ஆண்டுக்கும் 11ஆம் ஆண்டுக்கும் தான். 10க்கும் 11க்கும் தான் மெயின் படி போக்கஸ் பண்ணி செஞ்சது. பட் அதுல என்ன நடந்துட்டு அப்படின்னு சொன்னா, கூடுதலா இந்த 10ஆம் ஆண்டுக்கு வர்றாங்களா இருக்கட்டும், 11ஆம் ஆண்டுக்கு வர்றாங்க இருக்கட்டும், என்னட்ட வந்து சேர்றதுல கூடுதலா மத்தாக்கள் எல்லாருக்கும் ஏ அப்படின்ற ரிசல்ட்ஸ் மெட்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லி சரியான மாதிரி செய்யும் போது என்னட்ட, அதாவது செல்லாம் எடுத்துக்கொண்டா கூடுதலா வர்ற மாணவர்கள் என்ன நோக்கி வராங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு வரும்போது ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா W அல்லது S, இந்த ரிசல்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கு.
இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நாங்க சரி இதை ஒரு தீர்வா இதை மாத்துவோமே அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் கதையும் சொல்றேன். பேரண்ட்ஸையும் நான் பேச விட்டேன். அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா சரி நான் வந்து என்னோட இப்ப இந்த கோஹோஸ்டா இருக்கிற புள்ள அவங்க எல்லாம் சேர்ந்து அட்மினா நிறைய பேர் இருக்காங்க என்னிடையில. சரியா? அவங்க எல்லாம் சொன்னதோட சரி நம்ம 6ல இருந்து 9ஆம் ஆண்டு வகுப்புகளை முதல்ல இலவசமா செஞ்சு பார்ப்போம். அதாவது நம்மட சமுதாயத்தாக்கள், தமிழ் பேசுற சமுதாயத்தாக்களுக்கு இலவசமாக வகுப்புகள் நடந்தா என்ன நடக்கும்னு நான் முன்கூட்டியே அவங்ககிட்ட சொன்னேன். என்ன அறிவிப்பா சொன்னேன் தானே? ஓ சார். ஏண்டா இலவசம் அப்படின்ற போது ஒரு பிம்பம் ஒன்று உருவாகி இந்த இலவசம் பிரச்சனை ஆகுனதுக்கான முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, இலவசம் பிரச்சனை ஆகுனதுக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் கிளாஸ் எல்லாம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை எப்பயுமே 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் எல்லாத்துலயும் வந்தாங்க. பிறகு போக 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 ஒவ்வொரு வகுப்புலையும் 30 தொடக்கம் 40 பேர் தான் அட்டன் பண்ணினாங்க. இது இந்த இலவசம் அப்படின்றது எங்க பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி, எங்க உங்களுக்கு இலவசம் அப்படின்ற பிரச்சனையாச்சு அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த இலவசம் அப்படின்னு சொன்னா அது தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத காட்டின ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் யாருக்கும் பயமும் இல்லை, ஓப்பனப்பா நிறைய விஷயங்கள் கதைக்கக்கூடிய ஆள், பேரண்ட்ஸுக்கு விளங்கும் என்னோட இது இலவசமா இருந்தா இலவசத்துல வேர்த்து இருக்காது அப்படின்னு காட்டின முதலாவது இடம் என்ன அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க என்ன இடமா இருக்கும்? உங்களோட பாடசாலை. பாடசாலை என்ன காட்டி தந்துட்டு இலவசமாக கற்றா அந்த இலவசத்துல பிரயோசனம் இல்லை. பாடசாலை ஆசிரியரே சொல்லுவாங்க, என்னோட ஈவினிங் கிளாஸ் நடக்குது, வீட்டை அனுப்பிவிடுங்க பிள்ளை, நான் படிப்பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல அவங்ககிட்ட வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்ககிட்ட வந்த பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சம்பளம் தான் ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்க. மட்டுப்படுத்தப்பட்ட சம்பளம். நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு 60,000 ரூபாய்க்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்ப அந்த மட்டுப்படுத்தப்பட்ட சம்பளத்தை கொடுத்ததால அவங்களுக்கு அதை தாண்டி அந்த செலவிக்கு அதிகமாக வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இருக்காங்க. உங்களுக்கே தெரியுமே, ஓமா இல்லையா? அந்த கொடுக்குற காசை விட கூடுதலா அந்த பாடசாலை டைமுக்குள்ள படிச்சு கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்க தானே? டீச்சர்ஸ் இவங்க பேரண்ட்ஸ் தான் கதைக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்க, ஓமா இல்லையா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பழமொழி ஒன்று தெரியும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்க அதில் எப்படி அதை விளங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு பானை சோறு இருக்கு, அதுல நம்ம எப்பயுமே செய்யும் போது அரிசி போட்டு, நான் சமைக்கிற ஆள் தான் அதெல்லாம் சொல்றேன், நீங்க வீட்டு அரிசி போடும்போது சில நேரத்துல நீங்க ஒரு 4 அரிசி எடுத்து அமர்த்தும் போது அந்த 4வது அரிசி அமர்த்தப்படாது தெரியுமா? சோறா வந்த பிறகு 3 அமர்த்தப்படும், ஆனா 4வது அமர்த்தப்படாது. ஆனா நம்ம என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் டைம் வச்சா எல்லாமே என்ன மாறிடும், நல்லா மெந்து இதா போயிடும். நம்ம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது பழமொழியை பிள்ளைய விளங்கிட்டு. ஒரு சோறு பதமா வந்திருந்தாலும் மிச்ச சோறு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பதமா வரன்றது இல்லை. சரியா? அதே மாதிரிதான் பாடசாலையில எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருக்கிறாங்க, கவனம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு தான் அவங்க வேலை செய்வாங்க. அதுக்கும் அதிகமாக உழைக்கணுன்றதுக்காக என்ன செய்யறாங்க, நான் ஸ்கூல் டீச்சர் இல்லை, ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். எல்லாரும் இந்த டைம்ல சரி உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி புடியங்கள் இந்த டைம்ல என்ன செய்வாங்க, சும்மா சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? 7 மணிக்கு, சரி 7 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஸோட கழிச்சுக்கிட்டு ஃபன்னா படம் பார்த்து அப்படி சொல்லியா இருப்பாங்க தானே? ஒன்னானே எல்லாரும் தெரிஞ்சுக்குமே எப்படியும். சொன்னா பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் இது செஞ்சு கொண்டு இல்லை. இன்னைக்கு வந்ததுல இருந்து நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தானே? அதுக்காக வேண்டி சார் நீ இலவசமாக அந்த மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் இல்லை. சரியா? இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் இல்லை. இலவசமா கொடுத்தா அதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த இது தெரியுமா எல்லாருக்கும், யூடியூப்னு ஒன்று இருக்கு.
எல்லாரும் பாவிக்கிறீங்களா இப்ப பேரண்ட்ஸ் எல்லாரும் யூடியூப் வந்து யூடியூப்ல உங்களுக்கு தெரியுமா எல்லாமே இலவசமா இருக்கு இருந்தும் அதை பயன்படுத்துறாங்களா எல்லாரும் இலவசமா இருக்குது இல்ல. இல்ல சார். அதாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சமுதாயம் நம்மட சமுதாயத்துல பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப இதுவே வந்து இப்ப பாருங்க 30ல இருந்து 40 பேர் அட்டன் பண்றாங்கடா நாளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 100 பேராவது இன்னைக்கு அட்டன் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க அட்டன் பண்ண இல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தமிழ் பாட கிளாஸ் இருக்கு எது எல்லாம் இதுக்கப்புறம் வாழ்க்கையில தேவைப்படாதோ கணிதம் நல்லா செஞ்சா அந்த பொடியை நல்ல நிலைமைக்கு வாரான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கணிதம் நல்லா செய்யாட்டி அவனால அந்த சமுதாயத்துக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணி போறது பேரண்ட்ஸ் ஆகி உங்களுக்கே தெரியும் சரிதானே இருந்தும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதர பாடங்கள் அதாவது மத்த பாடங்களுக்கு கொடுக்குற அதே இத கணிதத்துக்கு கொடுக்குறோம் அதுதான் பிள்ளை கணிதத்துக்கு இருக்கிறத விட அதிக அளவுல கொடுத்தா மட்டும்தான் மிச்ச பாடம் எல்லாம் தானா வரும் உங்களுக்கு இப்ப மத்த பாடம் எல்லாத்துக்கும் புத்தகத்தை படிச்சு செய்ய இயலும் உங்களோட பிள்ளைய கணித பாடத்துக்கு வெறுமனே புத்தகத்தை படிச்சுட்டு போயிட்டு செய்ய வைக்கலுமா இல்ல சும்மா உங்களே நீங்க கணித பாடத்துக்கு புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு போய் செஞ்சிருப்பீங்களா என்ன காரணம் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கதைங்க நான் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் மத்த சேர்மார் மாதிரி நீங்க தான் கதைக்கணும் நீங்க தான் கதைக்கூடாது எல்லாரும் கதைக்கணும் சொல்லுங்க மேக்ஸ்ல வந்து பிராக்டிகல் பண்ணணும் கட்டாயம் அதாவது நம்ம அதிகமா பயிற்சி எடுக்கணும் அப்படித்தானே அதிக அளவுல நம்ம பயிற்சி எடுக்கணும் இதே அதிக அளவான பயிற்சி மத்த பாடத்துல தேவையில்லை ஏன்னா மத்த பாடத்துல எல்லாம் இருக்கிற தியரி அதாவது அந்த புத்தகத்துல எல்லா விடையும் இருக்கு அந்த விடைய அப்படியே பேப்பர்ல தருவான் நம்ம எழுதுனா போதும் கணிதத்துல மட்டும்தான் நம்மளா செஞ்சு பார்த்து சரியான விடையை எழுதணும் அதனாலதான் கணிதம் வந்து இருக்கிற பாடங்களை விட டிஃப்ரெண்டான பாடமாக்கி இலங்கையை ஃபுல்லா எடுத்துக்கொண்டாலும் பாஸ் ஆகுற வீதம் குறைவா இருக்கு 100 பேர் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகிற ஆட்கள் அளவு ஒரு 50 பேர் தான் 100 பேர் எழுதுனா 100 பேரை சொல்றேன் லட்சக்கணக்கில் எழுதுவாங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நான் முதலாவது ஸ்டார்ட் பண்ணும் இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் இலவசம் அப்படின்னு சொல்லி போட்டா இவங்களுக்கு வந்து அதுல விஷயம் விளங்காது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்ப்போம் சார் ஏன்னா எனக்கும் இதோட டிகிரி முடியுது நான் இன்னும் இனி என்ன செய்யணும் என்னோட வாழ்க்கை குடும்பம்னா நான் கல்யாணம் முடிக்கல என்னோட ஃபேமிலி என்னோட உமா பாப்பா எல்லாரையும் பார்க்கணும் அப்ப எனக்கு என்ன செய்யும் இன்னும் தேவைகள் கூடும் சரி இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம இலவசமா செய்ய உண்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நான் வந்து 2020 இருந்து சின்ன கிளாஸஸ் செய்வோம் ஆன்லைன்ல ஆனா கூடுதலா செஞ்ச 2022 வரையுமான கிளாஸஸ் எல்லாமே 2 வருஷமா நான் இலவசமா செய்வேன் அதெல்லாம் நான் அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொன்னேன் இலவசம் அப்படின்னா நம்மளோட சமுதாயம் எப்படி அதை பாதிக்கும் நம்மளோட சமுதாயத்தை தான் நான் சொல்றேன் இதே இலவசமாக பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்க இலவசமாக பள்ளியில ஒரு அறிவித்தல் வருது எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறாங்க எல்லோருக்கும் இது கொடுக்குறாங்க அப்படின்ற போது நான் காசு கொடுத்து வாங்குவேன் தானேன்னு ஒரு பேரண்டும் போக மாட்டாங்க இலவசமாக கல்வி நடக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை நம்மளால அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ள எழுதில்லை நான் கண்டேன் பல பேரை கண்டிருக்கேன் இது வரைக்கும் 6 வருஷத்துல 24 வயசு போகுது அடுத்த வருஷத்துல உங்களோட சரியான குறைவு வயசு அடுத்த இந்த செப்டம்பரோட 25 வந்துருந்துச்சு எல்லாருமே ஓடி போய்த்துருவாங்க பிள்ளைங்கள அரிசி கொடுக்க பள்ளியில சும்மா சொன்னா எல்லாருமே ஓடி போய்த்துருவாங்க ஆனா இதே கல்வியை கொடுக்குறேன்னு சொன்னேன் நீங்க ஓடுறீங்க ஓடுதான் பின்னுக்கால பிள்ளைங்கள இதே கல்வியை கொடுத்தா ஏன் நீங்க ஓடுறீங்க ஸ்கூலால போஸ்ட் பண்ணி கூப்பிட்டு கிளாஸ் வைக்கிறதுக்கு நான் காரணம் கல்விக்கு பின்னுக்கால ஓடிக்கிட்டே தான் இருக்க ஓடுதான் அதான் நான் என்ன சொல்றேன் இப்ப ஸ்கூலால எல்லாம் ஏன் கஷ்டப்படுத்துறான் அவங்களோட பிள்ளைய ஸ்கூலுக்கு வாங்க இதுக்கு வாங்கன்ட்டு
அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சிரும், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது படிச்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மாத்திரம்தான் அவங்கள அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. நான் இந்த 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கிளாஸ் முதலாவது செய்யும்போது ஃபேஸ் பண்ண முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா, உண்மையிலே மெட்ஸே தெரியாது பிள்ளைகளுக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் யாருன்னா, நீங்க அந்த 5ஆம் ஆண்டுல படிப்பிச்ச டீச்சரை நான் காரணமா சொல்லுவேன். எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு வாய்ப்பாட 12 வரைக்கும் ஒழுங்கா சொல்ல தெரியும்? எத்தனை பேர் பேரண்ட்ஸ் சொல்லுவீங்க? சொல்ல இல்லாட்டி கஷ்டம், ஏலாது இந்த புள்ள சொல்லிக்கலான்னு சொல்லுங்க, பயப்படாம. ஏன் வெக்கப்படுறீங்க? யாருக்கும் தெரியாது. இமானுக்கு தெரியும். பேர் சொல்ல வேணாம், பேர் சொல்ல வேணாம். தெரியும் தெரியாது அவ்வளவு மட்டும் சொல்லுங்க. பேர் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில யாரும் கதைக்கலாம். தெரியாது சார். தெரியாது சார், உண்மை சொன்னா தெரியாது. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு டீச்சர் அடிச்சப்ப நீங்க போய் கேட்டீங்க தானே, என்னோட பிள்ளை எல்லாரையும் கதைக்க சொன்னா ஒரு தனிப்பட்ட பேரிட்ட கதைக்க சொல்லல, எல்லாரையும் கேட்க. 5ஆம் ஆண்டுல டீச்சர் அடிச்சதுக்கு போய் கேட்டீங்க தானே, பிள்ளைக்கு அடிச்சேன்ட்டு. உங்களோட பிள்ளைக்கு அடிச்சது காரணம் இந்த வாய்ப்பாடு பாடமாக்காம ஹோம்ஒர்க் செய்யாம வந்தது காரணம். அதுதான் இப்ப வந்து சேர்ந்தீங்க. அப்ப அவங்க தண்டனை கொடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? எக்ஸ்ட்ரீம் தண்டனை நான் சொல்ல வரல, அடிக்கிறது காயம் வர்ற இல்ல. எக்ஸ்ட்ரீம் தண்டனை கொடுக்கறது வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சா டீச்சர் அடிப்பா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்க தோணுவான். இப்ப அப்படி இல்ல. இப்ப எப்படி உடனே உமா டோடி வந்து உமா எனக்கு அந்த டீச்சர் அடிச்சா உமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இட்டு நான் அந்த டீச்சருக்கு கோல் அடிக்கிறேன். அப்ப உங்களோட புள்ள நல்லா வரணும்னு அவசியம் இல்லையா? அந்த சார் ஏசிட்டாரு, இந்த இரு நான் அந்த சேருக்கு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது சரியா பிள்ளையா? இல்ல சார். பிழை சொல்ல முடியாது சார். இப்படி நீங்க செய்யறீங்க தானே, கோமா இல்லையா? உங்களுக்கு கோவம் வருது தானே போய் செய்யறதுக்கு? சில பேர் இதே இது நீங்க சின்ன பிள்ளை ஆகும்போது உங்களுக்கு அடிச்சாங்க தானே. அந்த டைம்ல உங்களோட கால சூழ்நிலை இருந்திருக்கலாம், உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம், வறுமை இருந்திருக்கலாம், பாடசாலைக்கு போக இல்லாத கட்டம் வந்திருக்கலாம், உங்களுக்கு அதுக்கு மேல மேற்படிப்பு கொண்டு போக இல்லாம நீங்க வேலைக்கு போனாலும் இருக்கலாம். அந்த டைம்ல உங்களுக்கு அடிக்கும் போது அம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு 2 அடி அடிச்சு உங்களுக்கு திரும்பி அனுப்பிவிட்டாங்க தானே. எனக்கு அப்படிதான் சார், எனக்கு அப்படி நடந்ததால மட்டும்தான் நான் இங்க நிக்கிறேன். அதுக்கு நான் ஓஹோ பெரிய இவர் போல இப்படி கதைக்கிறார் அப்படி எல்லாம் நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. நான் பெரியவரும் இல்லை. நான் ஒரு மாணவர்களால் கணித பாட ஆசிரியர் சொன்னாங்க. அது வரைக்கும் நான் கூட அப்படி சொல்றேன் இல்லை. நான் உங்களுக்கு மெட் சொல்லித்தார ஒரு நானா. அவங்களா ஒரு கட்டத்துல சேர்ன்னு சொன்ன பிறகுதான் ஆசிரியர் பட்டம் ஒன்று சொல்லி எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்த ஆசிரியர் பட்டம் கிடைக்கணும்னு சொன்னா நான் ஸ்கூல்ல தான் வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆளுக்கு பேர் என்ன? ஆசான். ஃபுட்பால் விளையாடுறத பழகி கொடுக்கறதும் ஒரு ஆசான் தான், கிரிக்கெட் விளையாடுறத பழகி கொடுக்கறதும் ஒரு ஆசான் தான், எழுத வாசிக்க சொல்லிக் கொடுக்கறதும் ஒரு ஆசான் தான். ஒரு விஷயத்த சொல்லித்தர யாரா இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஆசான் தான். உங்களுக்கு இருக்க நண்பர்கள் இருப்பாங்க, உங்களோட பேரண்ட்ஸுக்கு நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் உங்களுக்கு எவ்வளவு அட்வைஸ் சொல்லி தருவாங்க. நீ இந்த பிசினஸ்ல இப்படி செஞ்சிருக்கலாம்டா, நீ கொஞ்சம் அந்த பொடியனை விட, அவன் கொஞ்சம் விளையாடட்டும், அவனை ஆகலும் ஸ்ட்ரெஸ் பண்ணாது, அவனை நல்லா படிக்க சொல்லு. அவங்களும் என்ன ஒரு வகையில ஆசான் தான். ஒரு விஷயத்தை சொல்லித்தர எல்லாருமே ஆசான் தான், சரியா? இப்ப நானும் கிராஜுவேட் ஆயிடுவேன். கிராஜுவேட் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு பொசிஷனும் இல்லை. ஏன்னா ஒரு டிகிரி வச்சிருக்கவன் யாருக்கு வேணா படிச்சு கொடுக்கலாம். நான் டிகிரி படிக்கிறாங்க கூட படிச்சு கொடுக்கல. இருந்தாலும் இந்த பார்த்து தெரிவு செஞ்சு போறதுக்கு காரணம் என்னால மாத்தேலும். என்னத்தை மாத்திட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பல பேர்ற இப்ப கூட யூனிவர்சிட்டியில இருக்கிறாங்க. நீ தெரியும், இந்த என்னோட 2020 படிச்சாக்கலாம் அவங்களோட பேர்லாம் இன்னுமே நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க. அந்த பிள்ளை தங்கச்சி எல்லாம் என்கிட்ட படிக்குது. அவங்களாம் இப்ப யூனிவர்சிட்டியில இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா எனக்கு. நான் ஓலவெல்லாம் கடைசியா அவங்கள சந்திச்சேன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. இப்ப யூனிவர்சிட்டியில இருக்காங்க கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுப்பாங்களே இப்ப ஒருத்தட்ட படிச்சோம் அப்படின்ட்டு நிறைய பேர். ஏன்னா 6 வருஷமாவது 3 வருஷம் ஏலவல் எழுதிட்டாங்க, இன்னொரு 3 வருஷம் இருக்கு. அப்ப
நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்றேன். செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, ஆனா இதுல சொல்லி காட்டலாம். படிக்காமலேயே வந்து அவ்வளவு பேரையும் நான் சரியான மாதிரி கஷ்டப்படுத்தி, சரியா, பேசி வார்த்தைக்கு வார்த்தை எரும மாடுன்னு பேசி அது செஞ்சு இது செஞ்சு எப்படியாவது அவனை ஏ லெவலுக்கு அனுப்பிடணும். ஏ லெவல்ல போய் மறுபடியும் ஓ லெவல் படிக்க கூடாது. அவன் எப்படி ஏ லெவல்ல போய் மறுபடியும் ஓ லெவல் படிக்க கூடாது. இதுவரைக்கும் என்னட்ட வந்த உண்மை ரிசல்ட்ஸ் SCB ஃபெயில்ல இருந்து என்னாலேயே எடுக்க முடிய வைக்க இல்ல. ஃபெயில்ல இருந்து என்னாலேயே எடுக்க முடியல. பி வரைக்கும் எடுக்க வச்சேன். ஆனா எஸ்ல புத்தகத்துல இருந்து ஒரு புள்ள படிச்சுச்சு, எஸ்ல இருந்தே எடுத்துச்சு. இதே மாதிரி இந்த காம்பினேஷன்ல இருக்கிற எல்லா ரிசல்ட்ஸையும் நான் இப்ப இந்த போர்ட்ல எழுதி காட்டுறேன். ஆனா நான் எழுதி காட்ட விரும்பல. நிறைய இருக்கு. அதால நான் படிச்சு கொடுத்தா ரிசல்ட்ஸ் வர மட்டும் இல்ல. நான் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அளவுக்குள்ள பிள்ளைகள் எல்லாரையும் வச்சிருப்பேன். நோட்ஸ் அனுப்பணும், இது செய்யணும், எல்லாத்தையும் நான் பர்சனலாவும் பார்த்து கொள்ளுவேன். என்னட்ட இருக்கிறார்களும் பார்ப்பாங்க. என்னோட முன்னுக்கு படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்களே நான் அனுப்புவேன். ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அவங்கள நீ பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பர் இப்போதைக்கு வேலை செய்யாது. நீங்க எதுனாலும் இதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இதுதான் அட்மின் நம்பர். இவங்களுக்கு நீங்க எப்பனாலும் கோல் எடுத்து மெசேஜ் பண்ணி கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் கேட்கலாம். சரியா? சரி, நம்ம முக்கியமா ஒரு விஷயத்துக்கு பாருங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, இலவசம் அப்படின்ற போது உங்களோட பிள்ளைகளும் நீங்களும் அதை பிரயோசனப்படுத்தல. ஒரு குறிப்பிட்ட அளவு பிரயோசனப்படுத்துனீங்க. நாங்க எதிர்பார்த்த அளவு இலவசமாக இந்த மாணவர்கள் கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஆனா அப்படி இல்லை உத்தரவு. உண்மையிலேயே அவங்க அப்படி உத்தரவு இல்லை. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க நினைப்பீங்க சார் வந்து இலவசம்னு சொன்னா அதுல ஒரு மாதிரியும், கட்டண வகுப்புன்னா அதுல ஒரு மாதிரியும் இருக்கும். என்னட்ட 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிக்கிறவங்களோட சொந்தக்காரர்களுடைய யார மகள் இருக்கும், மகன்மார் இருப்பாங்க. போய் கேளுங்க அவங்ககிட்ட. இலவச வகுப்பா இருந்தாலும் சரி, கட்டண வகுப்பா இருந்தாலும் சரி, ஒரே தரத்துலதான் கொண்டுட்டு போறது. அப்ப இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இலவசம் அப்படின்றத நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தத்தான் போறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதன் பிரயோசனத்தை காசு செலுத்தினாதான் மாணவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னா, நாங்களும் அந்த சமுதாயத்தோட சேர்ந்து கட்டண வகுப்புக்கு மாறித்தானா ஆகணும். மத்தாக்கள் மாதிரி ஒரே நாள்ல போஸ்டர் போட்டு அடுத்த நாள் பெய்ட் கிளாஸ் அப்படிலாம் என்னால சொல்ல இயலாது. நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் கிளாஸ் செஞ்சிருக்கேன். செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த அட்மின் மார்ட்டையும், நம்ம இதை பெய்டுக்கே மாத்துவோம். அப்ப நம்மளை நம்பி வரவங்க தொடர்ந்து அவங்க பே பண்ணி வரட்டும். ஃப்ரீ அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வராம நிக்கிறார்கள், நிக்கட்டும். சரியா? எனக்கு கூட அதுல பெருசா உடன்பாடு இல்லை. ஃப்ரீல இருந்து பெய்ட் போடு செய்யறது, அதுல டைம் இதாகுது தானே, நம்ம அதுக்கு வேற ஏதாவது செய்யலாம் தானே, அப்படி எல்லாம் யோசனை வந்திருக்கும். நான் சொன்னேன் சரி நம்ம இப்படி செய்வோம், இந்த மாதிரியான ஒரு பிளான்லயே போவோம், இப்படித்தான் செய்வோம். அப்போ அந்த 2 கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே வீட்டுல இருந்து 2 பேர் 3 பேர் படிப்பாங்க சார். ஒரே வீட்டுல இருந்து 2 பேர் அல்லது 3 பேர் படிப்பாங்க சார். அப்ப என்ன செய்வாங்க? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கட்டுனா என்ன நடக்கும்? இப்படி எல்லாம் இது வந்துச்சு. நான் என்னோட இதுக்கு ஒவ்வொரு வாரமும் 2 ஹவர் வகுப்பு நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கேன். ஈச் கிளாஸ் அப்படின்னா ஒரு வகுப்புக்கு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம். 6ஆம் ஆண்டு எடுத்தா 8 மணித்தியாலம் நடக்கும். 7ஆம் ஆண்டுண்டா அதுக்கு 8 மணித்தியாலம் நடக்கும். 8ஆம் ஆண்டுண்டா அதுக்கு 8 மணித்தியாலம். 9ஆம் ஆண்டுண்டா அதுக்கு 8 மணித்தியாலம். இப்ப இதுல இந்த 8 மணித்தியாலம் அப்படின்னு சொல்றது, இந்த 8 மணித்தியாலம் அப்படின்னு சொல்றது நேரடி கிளாஸ்ல நீங்க படிக்கிற 14 மணித்தியாலத்துக்கு சமனாயிருக்கு. இந்த 8 மணித்தியாலம் சொல்றது என்னது? நீங்க நேரடி வகுப்புல போய் 14 மணித்தியாலம் படிக்கிறது. நீங்க 14 மணித்தியாலத்துக்கு நீங்க உங்களோட சேர்மாருக்கு நீங்க எவ்வளவு கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்டாண்டர்டா எனக்கு நோட்டு வச்சிருப்பேன். அவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க 14 மணித்தியாலம் படிச்சு தரத்துக்கு என்ன படிச்சு தர விஷயம் இருக்கோ அதை ஆன்லைன் வகுப்புல நீங்க 8 மணித்தியாலத்துல படிக்கலாம். முதலாவது லாபம் அதுதான் உங்களுக்கு. ஆன்லைன் வகுப்புல நிறைய விஷயம் படிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்? இப்ப உங்களோட பிள்ளைகள் எல்லாருமே உங்களோட வீட்டை தான் இருக்காங்க. பிள்ளைகள் எல்லாரும் வீட்டை தான் இருக்காங்க. சரியா? கவனிப்பீங்க, நீங்க கிடைக்கிற வந்து பாப்பீங்க. இதே நேரடி வகுப்புல உங்களால் என்ன செய்ய இயலாது. சார் பார்த்து கொள்வாருன்னு விட்டுருவீங்க. சார் உங்களோட பிள்ளைய கவனிக்காம அவர் பாட்டுல இருந்தார் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸ் எழுத முடிய தெரியும் என்னண்டு இப்படி உங்களோட
உள்ள வந்து படிக்கல பாத்தியா கிளாஸ் அனுப்பி அவன் படிக்காம விட்டான் அப்படின்னு. இப்பயும் சொல்றேன், கிளாஸ் அனுப்புறேன்னு சொன்னா படிக்கிறது இல்ல. கிளாஸ் அனுப்புறது அப்படின்னு சொன்னா அது படிக்கிறது அப்படின்றதுக்குள்ள வராது. நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க கிளாஸ் அனுப்புனா புள்ள வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கும் அப்படி யாரும் நினைக்கிறீங்களா? கிளாஸ் அனுப்புனா புள்ள வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து இவ்வளவு நாளைக்கு போறதுக்கு 99, 98 தான் வந்துக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும். ஏன் வரல? ஏன்னா கிளாஸ் அனுப்புனாலும் அந்த சேர் சொல்லணும், தம்பி வீட்டை போய் படி வாப்பா, வீட்டையும் போய் ஒரு மணி நேரமாவது இந்த பாடங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படி அப்படின்னு சொல்லி ஒழுங்கான முறையில வழி நடத்தணும். அப்படி இல்லை. இங்க நீங்க போவீங்க, கிளாஸ் சரியா அந்த டைம் போட்டிருக்கும், அந்த மணித்தியாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் அந்த கிளாஸ் நடக்கும். அதுல ஒரு பொடிய சொல்லுவான், சரி இங்க பாருங்களேன் இந்த பேனையை தூக்கிட்டான், இது செஞ்சுட்டான், அது செஞ்சுட்டான்னு சொல்லி 1000 பிரச்சனை. அதே மாதிரி சில சேர்மார் ஸ்ட்ரிக்டா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? வேணாம் அவர்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம படிக்கணும், நம்ம என் புள்ள படிக்கணும், நம்ம தான் நல்ல வேலைக்கு தானே ஆட்டோ ஓடலாம், இவ்வளவு நல்ல நல்ல வேலைகள் இருக்குது, ஏன் கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம ஒரு கஷ்டப்பட்ட உத்தியோகத்துக்கு போகணும்? அப்படி விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஈஸியான உத்தியோகத்தானே ஆட்டோ ஓடுறதாகிட்டோம், எதுவுமே தப்பில்லை. ஈஸியான உத்தியோகமா ஆட்டோ ஓடுறது? யாராவது பேரண்ட் ஆட்டோ ஓடுறது இருக்கீங்களா? ஈஸியான உத்தியோகம் அது? ஆட்டோ ஹையர் ஓடுறது ஈஸியான விஷயமா? சும்மா சொல்லுங்களேன். இல்ல சார், இல்ல கஷ்டம் சார். அவர் ஒழுங்கா போனாலும் வாகனத்துல வர இன்னொருத்தன் அதை மோதிட்டான்டா என்ன நடக்கும்? அந்த வாகனத்தை ஆட்டோ சேதாரம், பாப்பாவுக்கு சேதாரம், எல்லாம் சேதாரம். கடையில வேலை செய்யறாரு பாப்பா, உங்களோட பாப்பா கடையில வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒன்ன படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? பேரண்ட்ஸ்மா சொல்லுவாங்க, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கன்னு பாப்போம். உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு வேலை செய்யறாரு, எப்பவுமே ஒரு கூலி தொழிலாளி, அதாவது ஒரு 4ஆண்டு சம்பளத்துக்கு தான் ஒரு வேலையை செய்யறாரு அப்படின்னு சொன்னா எல்லாமே 4ஆண்டு சம்பளத்துக்குலாம் வரும், சரியா? உங்களோட பிள்ளையில ஏன் படிப்பிக்கணும்னு உங்களோட ஹஸ்பண்டோ நீங்களோ கஷ்டப்படுறீங்க, அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. எங்கட நிலைமை பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது சார். அதாவது அப்ப அது உங்களுக்கு விளங்குது தானே, படிக்காம விட்டதால கஷ்டமான வேலையை செய்ய வேண்டியிருக்கு, படிச்சா ஈஸியான வேலையா 5 நாள் வேலை செஞ்சா மாத்திரம் போதும்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா? இப்ப எனக்கு கொடி வேலைன்னு என்ன, எனக்கு இரவுல 3 மணி நேரம் கிளாஸ் தான் வேலை, 3 மணி நேரம் தான் அந்த வேலை ஒரு நாள்ல. இதே மாதிரிதான் பல பேர் இருக்காங்க உலகத்துல. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், அவன் வந்து இப்ப மாலைதீவுல இருக்கான். இப்ப கூட பெருமையா சொல்லுவான், அவன் நினைச்சா கண் தான் கிளம்புவான் எனக்கு. அப்படி ஒரு நண்பன் இப்ப மாலைதீவுல அவனுக்கு அந்த 1 வருஷத்துக்கான சம்பளம் இலங்கை காசுல 1 கோடி ரூபாய். இலங்கை காசுல 1 கோடி ரூபாய். அவன் கிழமையில வேலை செய்ய வேண்டிய மணித்தியாலம் வெறும் 8 மணித்தியாலம். 5 நாள் வேலை செஞ்சா போதும், அவன் தேவையான நாட்கள்ல மாத்தி கொடுக்கும். வெறும் 40 மணித்தியாலம் வேலை செய்யணும் மாசம். சாரி, கிழமையில 40 மணித்தியாலம் வேலை செய்யணும். கிழமையில 40 மணித்தியாலம். இப்ப உங்களோட வாப்பா ஒரு உடுப்பு கடையில வேலை செய்யறாரு. உங்களுக்கு தெரியும், உடுப்பு கடையில சாமான் வந்து அந்த நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா அவங்க 2 என்ன செய்யணும்? அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி இறக்கி எல்லாத்தையும் சரியான இடத்துல என்ன செய்யணும்? அடுக்கணும். அது கஷ்டம், படிக்கல, அதால கஷ்டமா இருக்கி, அதால நான் என்ன செய்யறேன், இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன், அவனும் இப்படியான கஷ்டமான தொழிலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்க எல்லாரும் முடிவு செஞ்சிருக்கீங்க. அப்படித்தானே? அது தானே? அது உண்மையா நான் சொல்றது? 100% உண்மை சரிதானே? சரி, இப்ப சரி, உண்மையான விஷயம் தான். இப்ப அது வரும் அதுலயே. இப்ப படிச்சுட்டு இப்ப அடுத்தது நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, 2வது ஒரு பிள்ளைகளுக்கு காட்டி வச்சுக்க. நீங்க பேரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸ் எல்லாம் முதலாவது. இந்த 6ஆம் நாள்ல இருந்து 9ல கூடுதலான பேரண்ட்ஸ் மிஸ்டேக் தான் கூட. அந்த பிள்ளைங்க ஒண்ணும் விளங்காது, உண்மையிலேயே விளங்காது. சின்ன பிள்ளைகள் சில ஆட்களுக்கு விளங்கும், நான் படிக்கணும், நான் நல்லா படிச்சாதான் இது வருவேன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி இல்லை. இன்னொன்னு நீங்க காட்டி வச்சிருக்கிறதுக்கு பேர் என்னண்டா, நான் எழுதல, வெளிநாடு. பாப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. பாப்பா வெளிநாட்டுல படுற கஷ்டத்தை என்னைக்காவது பிள்ளைகளுக்கு வந்து நீங்க சொல்லிக்கீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க வெளிநாட்டுல உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காருண்டா,
அவர் படுற கஷ்டத்தை என்னைக்காவது உங்களோட பிள்ளைகிட்ட சொன்னீங்களா? ஆம் சார், சொல்லித்தான் வளர்க்கிறேன். ஆனா அவனுக்கு இப்ப விளங்காது. அவனுக்கு இப்ப என்ன, பாப்பா எப்ப வருவாரு, பாப்பா என்ன வாங்கி தருவாரு, பாப்பா இது வருவாரு, பாப்பாட இதுதான் இருக்கு. இந்நேரம் பாப்பா வந்து நல்லா படிச்சிருந்தாருடா, பாப்பா ஸ்ரீலங்கால இருந்திருப்பாரு தானே. சார். ஆம் சார். பாப்பா ஸ்ரீலங்கால, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லேன், படிக்காம பொறிந்த போய் எவ்வளவு காசு உழைக்கலுமோ அத படிச்சு ஸ்ரீலங்கால உழைக்கலாம். இதுதான் பேசிக் தியரி. எப்படி படிக்காம பொறின் போனா என்ன வேலை பார்த்து என்ன சம்பளம் வருமோ அதை படிச்சா ஸ்ரீலங்கால உழைக்கலாம். ஸ்ரீலங்கால இருந்து தேவையான போது என் வீட்டுக்கு போய் வந்து நான் உழைக்கலாம். படிச்சு போட்டு பொறினுக்கு போனா இன்னும் எவ்வளவு சம்பளம் வரும்? இவங்களே சொல்லிப்பாங்க, இந்த நம்மளோட மாமிட மகன் தான் அந்த இது படிச்சுக்கான் தானே, நல்ல சம்பளம் தெரியுமா இப்ப அவனை அவங்கள்டே சொல்லிப்பான். அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிப்பாரு தானே, அவனுக்கு நல்ல சம்பளம் மாற சம்பளம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன் இங்க சுத்தி சுத்தி வார ஒரே ஒரு விஷயம் படிப்பு அப்படின்றது. எனக்கும் ஸ்டார்ட்ல பேரண்ட்ஸ் சொல்லும் போது விளங்காது. எனக்கு தேவையான எல்லாம் வாங்கி தந்தீங்க. ஆனா சாப்பாடு வாங்கி தருவாங்க, கேட்டா உடுப்பு வாங்கி தருவாங்க, எல்லாம் வாங்கி தருவாங்க. அப்ப உங்களோட பேரண்ட்ஸோ உமாவோ நீங்க உங்கள்ட்ட தானே காய்க்கணும், உங்கள்ட்டே காய்ச்சிக்கணும். நீங்க வந்து பெருசா நீங்க உழைச்சிங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு செலவழிக்க மாட்டீங்க. அதானே ஒந்தானே, நீங்க உழைச்சா உங்களுக்கு செலவழிக்க மாட்டீங்களே. நீங்க போயிட்டு வடிவான அபாயாவும் வடிவான ஷர்ட்டும் பெகி ஜீன்ஸுமா வாங்க போறீங்க. இது எனக்கும் இப்பதான் எனக்கு இப்ப நான் வந்து இந்த கிளாஸஸ் அதில் தோணுன பிறகு வீட்டுல இருந்து காசு கேட்க மாட்டேன். அவங்களா போடுவாங்க, ஆனா நான் கேட்க மாட்டேன். ஆயிரத்துல இருந்து ஒரு வாரத்தை காசு தாங்கம்மா, காசு தாங்க வாப்பான்னு நான் கேட்க மாட்டேன். இப்ப கேட்கறதே இல்லை, அதை பத்தி ஒரு கதையும் இல்லை. நானே உழைக்கும் போது தான் தெரியும். நான் இந்த டிஷர்ட்டை இத்தனை நான் நினைக்கிறேன் 2வது பேச்சோ 2.5 பேச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டிஷர்ட் நான் போட்டிருக்கேன். அரிஃபா ஆகல் ஸ்டார்ட்ல வர்றதில்ல, அதுக்கு முன்னுக்குள்ள வீடியோஸ்ல இந்த டிஷர்ட்டை பாத்திட்டீங்க அப்படிதானே? ஓ சார். நம்மளுக்கு நம்ம செலவழிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா நம்ம சேர்க்கத்தான் பார்ப்போம். நம்ம எப்படியாவது சேர்ப்போம். நமக்கு ஒரு இதொண்டு வருமே, அந்த டைம்ல நம்ம அதை செலவழிக்கிறதுக்காக சேர்ப்போம் அப்படின்னு ஒரு தோட் வரும். மேபி எனக்கு வந்து இவ்வளவு லேட் ஆகி நினைக்கிறேன். இதே லேட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோட்டு இருக்கு எனக்கு. இன்னுமே ஒரு 20 வயசுக்கு பிறகுதான் அது தோட்டே வந்துச்சு. அது வரைக்கும் அந்த இது வரல. இப்பதான் அதெல்லாம் புரிஞ்சு ஒண்ணு நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். சரியா? இப்ப இந்த வகுப்பு சம்பந்தமான விஷயத்துல திரும்ப அந்த தொப்பிக் விட்டு வெளியா போயிட்டேன். வகுப்பு சம்பந்தமான விஷயத்துல நாங்க வந்து 2 மணி நேரம் கிளாஸ் போட போறோம். இந்த நேரடி கிளாஸ்ல இருக்கிறதுல இருக்க மெயினான பிரச்சனை என்னடா, இப்ப நான் கதைச்சு முடிஞ்சத புதுசா பேரண்ட்ஸ் யாரும் வந்தா அந்த ரெக்கார்டிங்க போட்ட விளங்கும் தானே, இருந்து பார்த்தா விளங்கும் தானே. நேரடி சேர் கதைச்சு முடிஞ்சா நீங்க டைம் மிஷின்ல போய் தான் என்ன செய்யணும். டைம் மிஷின் தெரியுமா, அந்த முற்காலத்துக்கு போற மாதிரி இருக்கும். அப்படி மிஷின்ல போய் தான் சேர் என்ன கதைச்சாருன்றதை பார்க்கணும். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல மிக முக்கியமான பெனிஃபிட் அதுதான். ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த விஷயத்தை மிஸ் பண்ணுனா வெறுமனே கொப்பியை பார்த்து நோட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அந்த சமயத்துல படிச்சா எப்படி இருக்குன்ற ஃபீலிங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு வரும். அதை விட பெரிய லாபம் எங்கேயுமே கிடைக்காது. இப்போ ஆன்லைன் சேருக்குன்னா என்ன, அந்த டியூட்டரி இந்த தண்ணி கரண்ட் அது இதுன்னு நிறைய பாவிப்பார். சரியா? இப்ப என்னட்ட நம்மளோட பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் போர்ட் வச்சிருந்தா பெரிய விஷயம். ஸ்மார்ட் போர்ட் நிறைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது. காரணம் என்னன்னு சொன்னா, அது என்ன, அதுல ஒரு ஆக்டிவ்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. அது ஒரு வட்டத்தை கீறினா அது வட்டமா வந்துடும். சேர் இதை பிடிச்சி வட்டம் கீறினா தான் அது வட்டம். அந்த புள்ளையும் நானும் அழகான வட்டம் கீறிக்கேன், சேர்ற மாதிரியான ஒரு வட்டத்தை கீறோம்னு நீங்களே படிக்கிற டைம்ல யோசிச்சிருப்பீங்க. அப்படிதானே? சார் இப்படி அழகா எழுதிக்காரு, நான் அதே மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்றதுலாம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, அந்த படிப்புன்றது ஒரு ருசி தான். உண்மையில இந்த 6ஆம் ஆண்டுல இந்த 9ஆம் ஆண்டு விளையாட வேண்டிய வயசுதான். அவங்களை ஈவினிங்ல ஒரு 1/2 மணி நேரமாவது விளையாட அனுப்புங்க, தப்பு இல்லை. ஆனா இப்ப உள்ள பேரண்ட்ஸ் எப்படின்னு சொன்னா, யாரையும் பேசக்கூடாது, இந்த பிள்ளைய யாரும் இந்த பிள்ளைய அடிக்க கூடாது, எந்த பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, மூளை வளர்ச்சி வந்த பிறகுதான் நினைக்கிறேன் 1450 கிராமோ என்னமோ மூளை
உங்களோட புக் ஷாப் அதுல எல்லாம் வித்தாங்க அப்படின்னா அந்த மூளையை கொண்டு 5ஆம் ஆண்டுலயே பொருத்தி விட்டுருங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு எல்லாம் விளங்கின ஒரு தன்மை கொண்டு வந்துடும். அப்ப என்ன செய்யும்? நான் அப்ப படிக்க போறேன்னு சொல்லி என்ன செய்யும்? 5ஆம் ஆண்டுல இருந்து படிக்கும். அப்படி இல்லை. அந்தந்த வயசுக்கான அறிவோட தான் அவங்க அறிவு திறனாற்றலோட தான் இருப்பாங்க. இப்ப என்ன கொண்டு போய் திரும்ப A level படிங்க அப்படின்னு சொன்னா நான் அழகா இருந்து படிப்பேன். ஏன்னு சொல்லுங்க. எனக்கு அதுக்கான மூல வளர்ச்சி என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனா என்ன இருக்காது கையில? என்ன இருக்காது அந்த டைம்ல? கையில டைம் இருக்காது. இப்ப உங்களை படிக்கிறதுக்கு நான் சொல்றேன், சரி உங்க எல்லாரையும் நான் நானே என்ன செய்யறேன்னு ஒரு யூஜிசில பதிவு செஞ்சு ஒரு யூனிவர்சிட்டிய மாதிரி ஒன்றை உருவாக்கி நான் உங்க எல்லாரையும் படிக்க சொல்றேன். உங்களுக்கு டைம் இருக்குமா படிக்க? கூட்டு வேலையை விட்டு போட்டு படிக்கலுமா? இல்ல சார். அந்தந்த காலப்பகுதியில மட்டும்தான் அந்தந்த விஷயங்களை நீங்க செய்யணும். சரியா? சரி. சயின்ஸ் கிளாஸ்ல என்ன படிச்சாலும் இதை ஓபன் பண்ணிடுவேன். இதாக்கிட்டு நீ படிச்சத பாத்துட்டு இருப்பேன். மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரும் மைக் ஆன்ல அரிஃபா பார்த்து ஆஃப் பண்ணி விடுங்க. இப்ப அடுத்தது இல்ல ரெண்டாவதுல நிறைய ரெண்டாவது இதுல முக்கியமான இன்னொன்று இருக்குது. மதரசாக்கு அனுப்புறது. மதரசாக்கு அனுப்புறது நல்லதா கூடாதா? 2 விஷயம் நான் கேட்கிறேன். நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லணும், கூடாதுன்னா கூடாது. நல்லதா? இது நல்லது தானே? நல்லது. நல்ல விஷயம். சரி. இப்ப உங்களோட பிள்ளைக்கான எய்ம நீங்க ஒரு முவல்லிமாவோ ஒரு ஹாஃபிஸாவோ மாத்தணும்னு சொல்லி நீங்க அனுப்புறீங்க. சரி, நானும் அதை ஒத்துக்கொள்றேன். எல்லாருமே ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாரும் என்ன செய்யறாங்கடா அந்த ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு தாண்டினோடனே மதரசா விட்டு ட்ராப் ஆயிடுறாங்க. சரியா? இதான் உங்களோட வீட்டுக்குள்ளேயோ உங்களோட ஊருக்குள்ளேயோ நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன். சில இடங்கள்ல நல்லபடியாக கற்றலுடன் கூடிய இதை கொடுப்பாங்க. அதை பத்தி நான் கணிக்கல. இங்க மதரசான்னு சொல்லி நீங்க போர்ஸ் பண்ணி கொண்டு போயோ இல்லாட்டி அவனை விருப்பமோ இல்லையோ இப்ப ஓதித்தாண்ட ஆகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விடும்போது 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வரும்போது சில நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மதரசால இருந்து பாஞ்சு வந்துட்டாங்க. சரியா? நம்ம ஊர் பாசையில சொல்லுவாங்க மதரசால இருந்து பாஞ்சு வந்துட்டாங்க. அவன்கிட்ட வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்கு நல்லா ஓத தெரியும், நல்லா தொலை தெரியும். காலையில 4 மணிக்கு தான் அத்தனை நாளா எழுப்பி கொண்டிருந்தவன் வீட்டை வந்தா எத்தனை மணிக்கு திரும்ப எழும்புவான்? 4 மணிக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மீண்டும் 9 மணிக்கு மாறிடும். நீங்களும் அடிச்சு வேண்டிய எழுப்பி விடலாம் 4 மணிக்கு எழும்ப வேண்டி. ஏன்னா அந்த சூழலுக்குள்ள அவன் அதையே பழக்கப்படுத்திட்டான். இங்க மோஸ்டா நடக்கிற விஷயங்களை சொல்லித்தாரு. மதரசாக்குள்ள நடக்கிற விஷயங்கள் டார்க் சைட் ஆஃப் மதரசான்னு சொல்லுவாங்க. மதரசால நம்ம நினைப்போம் ஒரு விஷயம் நடக்கும், என்னட்டு படிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் போட்டிருப்பாங்க, கற்றலுடன் ஓதலும் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க போனீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 90% ஓதலும் 10% கற்றலும் தான் அவங்களோட இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? ஏண்டா அதுல பேர் என்ன? அது பாடசாலை இல்ல, அது என்னது? அது மதரசா. அங்க அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க. அப்ப நீங்க கற்றலுடன் கூட கொண்டே விட்டாலும் அங்க 10% தான் இருக்கும். இது நான் நேரா நான் போய் கண்ட இடத்துல பேர் என்னன்னு சொன்னா வெட்டிக்கலோல ஓட்டமாவடி இடத்துல போய் நான் செமினார் செஞ்சேன். மாஷால்லா ஒரு 200ல இருந்து 250 பேர் வந்தாங்க அந்த செமினார், ஃப்ரீ செமினார் செஞ்சேன். அங்க அந்த மதரசால ஓதுற பொடியங்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இது டவுட் தானே, நம்மளுக்கு டிரெக்டா கிட்ட கேட்டுக்கொள்ளணுமே. அப்ப அவனா தான் சொன்னேன் அந்த அதுல எல்லாருமே ஒரே பதில். ஏன்னா அவங்களுக்கு வார டீச்சர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஏன் ஹாஜியார் மாதிரி நல்ல ஸ்பான்சர் பண்ணுவாங்க அவன் தானே மதரசாக்களுக்கு. அப்ப அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் படிப்பிக்கிறதோட இனி அவர் எந்த கிழமைக்கு வருவாருன்னு சொல்லி தெரியாது. இப்ப திங்கட்கிழமை நடந்திக்கு ஒரு பாடம் சொன்னா அதுக்கு அடுத்த 2 வாரம் விட்டு அடுத்த திங்கள் தான் அந்த பாடசார் திரும்ப வருவாரு. இப்படி எல்லாம் நிறைய சூழ்நிலை. அதனாலதான் நான் அந்த 10% சொல்றேன். அதால நீங்க ஓத பெறனா அந்த பிள்ளைய அந்த வழியில மட்டும் கொண்டு போங்க. அவனுக்கு படிக்கலும்டா படிப்பையும் கொடுங்க, ஓதலையும் கொடுங்க. சரியா? ஓத தெரியாம இந்த பிரயோசனம் இல்லையே. சரியா? அப்ப அதை செய்யுங்க. இல்ல
நான் வந்து என் புள்ள வந்து ஓதோம்பனும் படிக்கணும்டா. எனக்கு தெரிஞ்ச நிறைய என்ன சொல்றது மதுரசாலை இது வந்து இப்ப இப்ப எங்கட பெச் தான் அப்படின்னா நான் நினைக்கிறேன். அவர் வந்து இன்னொரு 2 வருஷத்துல கிராஜுவேட் ஆவாரு. அவரு நான் ஏ லெவல் படிக்கும் போதே அவரோட வயசு 23 24. ஏ லெவல் நான் படிக்கும் போது என்னை விட அப்பயே 4 வருஷம் அவர் மூப்பு. இன்னுமே அவர் டிகிரி முடிக்கல. காரணம் என்னன்னு சொன்னா அவர் மதுரசாக்குள்ள போய் ஓதி அதுக்கப்புறம் தனிய பிரைவேட்டா படிச்சு ஓ லெவல் எழுதி அதுக்கப்புறம் திரும்ப ஏ லெவல் 3 தடவை எழுதித்தான் அவர் ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தார். இதெல்லாம் நான் தப்பு எல்லாம் சொல்ல வரல. மதரசாக்கு அனுப்புற தப்பு இதெல்லாம் இல்ல. நீங்களே முடிவு செஞ்சு கொள்ளுங்க. நீங்க விடுங்க, தப்பு இல்ல. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனுக்கு ஓத தெரியுது தொழுவ தெரியுது, அவன் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னா படிக்க விடுங்க. இல்ல அவனுக்கு வரமாட்டிக்கு நீங்களே ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட முடிவு. நான் இதுல எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையில நடக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதான் உண்மையில நடக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் சொல்லி எனக்கு தெரியல. இதுதான் உண்மையில நடக்குது. சரியா? அப்ப இதான் சாராம்சமான விஷயங்கள் இன்றைய இதுல நான் உங்களுக்கு கலந்துரையாரு. அடுத்தது ஃபைனலா இந்த கிளாஸ நாங்க வந்து இந்த வாரம் மட்டும் நடத்த போறோம். இந்த வாரத்துல இருந்து டேட் பாத்தீங்களா? என்ன சார்? அடுத்த திங்கள் வந்து 15 வருது. என்ன இதுங்க பாப்போம். திங்கள் 15ஆம் தேதியில இருந்து நாங்க வந்து இத முழுவதும் கட்டண வகுப்பாக மாற்றம் செய்யறோம். சரியா? இது சில ஆளுங்களுக்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கலாம். பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. காரணம் என்னன்னா எங்களால் இதுக்கும் மேல இலவசமாக இந்த வகுப்புகளை கொண்டு போகலாது. ஏண்டா பேரண்ட்ஸ் வந்து காசு கட்டுனாதான் அதுல நல்ல கல்வின்னு நினைக்கிறாங்க. சரி, பிரச்சனை இல்ல. காசு கட்டினா என்ன கிடைக்குமோ அதான் நான் இலவசமாகவும் கொடுத்தேன். இப்ப அத காசுக்கு கொடுத்தாதான் அந்த இடத்துல அவங்க வந்து ஜீவிப்பாங்க படிப்பாங்க அப்படின்னா அதை நாங்க மாத்திதான் ஆகணும். அதுல என்னால செஞ்சு தரக்கூடிய விஷயங்கள், உங்களோட வீட்டுல வந்து 2 பிள்ளைகள் அல்லது 3 பிள்ளைகள் இருந்தா, 2 பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க 3 பேர் இருந்தாங்கடா நீங்க 2 பேருக்கு பே பண்ணிட்டு இன்னொரு ஆள் ஃப்ரீயா படிக்கலாம். சரியா? இப்ப 2 பேர் படிக்கிறாங்க, 2 பிள்ளைகள் படிக்குது அப்படின்னா நீங்க 1800 ரூபாய் கட்டுனா போதும். அப்ப ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மொத்தமாக எல்லா வகுப்புக்குமே சேர்த்து 1000 ரூபாய். அப்படின்னா அவங்க 6ஆம் ஆண்டா இருந்தாலும் 1000 தான், 7ஆம் ஆண்டா இருந்தாலும் 1000 தான், 8ஆம் ஆண்டா இருந்தாலும் 1000 தான், 9ஆம் ஆண்டா இருந்தாலும் 1000 தான். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 2 பேர் அல்லது 3 பிள்ளைகள் கூட படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 3 பிள்ளைகள் படிச்சா 2 பேருக்கு கட்டுனா போதும். 3ஆவது ஆளுக்கு டோட்டலி ஃப்ரீ. உங்களோட பிள்ளைகள் 2 பேர் படிக்கிறாங்க, இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் ஆண்டு ஒரு ஆள் 7ஆம் ஆண்டு ஒரு ஆள் இல்லாட்டி மாறி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேருக்கு நீங்க பே பண்ணா மட்டும் இந்த 1800 ரூபாய் கட்டினாலே போதும். சரியா? இது கூடி உங்களோட நேரா போட கிளாஸ்ல செய்ய இயலாது. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கட்டித்தான் ஆகும். அதான் கட்டாயம். அடுத்த நான் சொல்லிட்டேன், நீங்க 8 மணித்தேர கிளாஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 14 மணித்தேரமா நடைபெறும். அடுத்தது இவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் கவனிப்பேன். ப்ரீ கிளாஸ்ல நான் என்னால கவனிக்க முடியல. காரணம் என்ன, யாரு வராங்க யாரு போறாங்கன்றது தெரியாது. ஆனா கட்டண வகுப்புகள்ல யார் உள்ள இருக்கிறாங்க, கேமராவை எதுவுமே எனக்கு ஒன் பண்ண தேவையில்லை. சரியா? ஒருக்கா கேமராவை யாரோ ஒரு புள்ள ஒன் பண்ணி விட்டு உங்களுக்கு தெரியா நான் சொன்னா ஒரு புள்ள கேமரா ஆன் பண்ணி விட்டு அழகா முடியெல்லாம் செய்யுது. அது சின்ன பிள்ளை, எனக்கு தெரியும். சின்ன பிள்ளை அப்படிதான் செய்யும் கேமரா ஆன் பண்ணி. நானும் அதுல ஆப்ஷன் ஆஃப் பண்ணி விட மறந்துட்டேன். உடனே யூடியூப்பால பேன் பண்ணிட்டாங்கள. வாட்ஸ்அப்பும் பேன், யூடியூப்பும் பேன் ஒரே டைம்ல. மேபி அந்த பிள்ளைங்க அது ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கலாம். சில போன இடங்கள்ல சேருமாறு அதுகளை பார்த்துருக்கலாம். வீட்டை இருக்கிற ஆடைகளோட எந்த காரணம் கொண்டும் கேமராவை பிள்ளைகளை கொடுக்காதீங்க. வீட்டை இருக்கிற ஆடைகள். சரியா? விளங்கிச்சா? அப்ப இப்படி ஒன்று நடந்துச்சுங்களுக்கு சரி பரவாயில்ல, நாங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வந்து கொண்டு வைங்கன்னு அதெல்லாம் நாங்க யூடியூப்ல லைவ் போடுறது நிப்பாட்டினோம். நீங்க கட்டண வகுப்புல இணையறதால 2 நல்ல விஷயம். உங்களோட தனிப்பட்ட முறையில நான் கவனிப்பேன். உங்களோட பிள்ளையோட மார்க்ஸ் இதுல வந்து நான் கட்டாயம் 3rd டேர்ம்ல அதை இம்ப்ரூவ்மெண்ட் தருவேன். அப்ப 2nd டேர்ம்ல சொன்னா நான் ஒன்றும் மெஜிஷியன் இல்லை. ஒரே மாசத்துல இருந்து அப்படி வீசுறதுக்கு மெஜிஷியன் இல்லை. நான் சேர்தான். டைம் ஆகும். 3-4 மாசம் ஆகுனதான் அந்த பிள்ளைக்கு நான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு இந்த பிள்ளை கூட்டல் தெரியாதா கழித்தல் தெரியாது, இந்த பிள்ளை என்னத்தால பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அந்த டைம் டேபிள் எல்லாத்தையும் இந்த வீக் இதுல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். எத்தனை வர்றதுக்கு விரும்பினார்கள், வர்றது விருப்பம் இல்லாதவர்கள் பிரச்சனை இல்லை. மேபி
3ஆம் தவணையில நான் மார்க்ஸ் போட்ட பிறகு நீங்க வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வாட்ஸ்அப் நம்பர் இப்போதைக்கு வேலை செய்யாது. இதுதான் இப்போதைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்க இது கண்டெக்ட் பண்ணி கொள்ளலும், இல்லாட்டி இதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான், இதுக்கும் கண்டெக்ட் பண்ணி கொள்ளலும். இதுல கொஞ்சம் ரேட்டா தான் ரிப்ளை வரும், இதுல உடனே ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க. மேலைக்கிற நம்பர் இன்னொரு மாசத்துல வந்துடும் நினைக்கிறேன் இன்ஷால்லா. சோ இதான் விஷயம். அதே போல தனிப்பட்ட முறையில குரூப்ஸ் திறந்திருக்கோம். அதை விட்டு நாங்க இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்றவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி நீங்க இந்த நம்பருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா எல்லா டீடைல்ஸும் போடுவாங்க. நீங்க பே பண்ணி அவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உங்களுக்கு குரூப்புகள்ல தனித்தனி ஆட் பண்ணி விடுவாங்க. ஒரு ஆளா இருந்தாலும் இனி கட்டண வகுப்புகள் நடைபெறும். சரிதானே? இதுல மாற்றம் கொண்டு வந்தது, ஃப்ரீல இருந்து இப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பணத்துக்காக தான் நீங்க ஓடுறீங்க. சரிதானே? எல்லாருமே எல்லாமே இலவசமா கொடுக்கும் போது அதை எடுத்துக்கொள்ள. இப்ப அதை பெய்டு அப்படின்னு வரும்போது ஐயோ பெய்ட் மாத்திட்டாருன்னு யோசிக்காதீங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு மேலாலதான் இவ்வளவு காலமா நான் படிப்பிக்கிறேன், அதெல்லாம் இவ்வளவு காலத்துக்கு நான் வந்து சேவிச்சிருக்கேன். நீங்க ஏமாத்திட்டு போறாங்களா? ஏமாத்துவாங்க. இப்ப 6ஆம் ஆண்டுக்கு ஹிஸ்டரி பாடத்துக்கு 2000 எடுக்கிறாங்களும் இருப்பாங்க. 9ஆம் ஆண்டு ஹிஸ்டரிக்கு 2000 ரூபாய் நான் வந்து உலக படம் இலங்கை படம் குறிச்சு தரேன்னு சொல்றாங்களும் இருப்பாங்க. மெட்ஸ் பாடத்துக்கு இவ்வளவு குறைவா எடுக்கிறேன் நான் மட்டும்தான், இதுக்கும் குறைவா எடுப்பாங்க. சரியா? நோ, அந்த இது வந்து ரைட். இந்த அடுத்தது நான் நினைச்ச மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபீஸ் குறைக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. மத்த சேர்மார் சொல்றதுக்கு தயங்குவாங்க. நான் வந்து தெளிவா ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இதே நீங்க பிரைவேட்டா ஒரு டாக்டரை பார்க்க போறீங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு வந்து நோயை தீர்த்து வைக்கிறாரு. தீர்த்து வச்ச பிறகு அந்த டாக்டர்கிட்ட சார் கொஞ்சம் குறைச்சு எடுக்கலாமான்னு கேட்க இயலுமா? நீங்களே பதில் சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். கடைசி வரைக்கும் அவர் உங்களுக்கு 1 ரூபா கூட குறைக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பாக்குறதுக்கு காசு. அதே மாதிரி ஒரு கல்வி அப்படின்றத கற்கிறதுக்கு அவ்வளவு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு ரூபாய் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுலயும் நான் இதெல்லாம் யாராவது உங்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. சரியா? இதெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கேன், நீ பாத்துட்டு மத்த சேர்மார் செய்வாங்க, அது எனக்கு சந்தோஷம். இதான் விஷயம். சரிதானே? அனுப்பி பாருங்க. 3rd term முடியும் போது தெரியும். இப்போ கட்டண விவரங்கள் நான் இதுல வந்து இது போடுவேன். எல்லா வகையான பேங்கும் இருக்கும், எல்லாம் இதுவும் இருக்கும். நான் கட்டணம் கட்டுறதுக்கு எந்த சேரும் தரமாட்டாங்க. கிட்டத்தட்ட நான் 8 நாள் தருவேன், மொத்தமாக 8 நாள் தருவேன் கட்டணங்களை செலுத்திக் கொள்றதுக்கு. போஸ்டர்ல வரும் 8 நாள்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. நேரடி கிளாஸை விட ஆன்லைன் எப்பயுமே பெட்டர் தான். உங்களோட புள்ள கூடுதலா போன் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி நீங்க டிரெக்ட்ல கொண்டு விட்டா ஃப்ரெண்ட்ஸோட கதைங்க. 2வது எப்படி விட்டாலும் அந்த புள்ள குழப்ப தான் போகுது. அதை நீங்க உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சிருந்து நீங்க மிரட்டி படிப்பிச்சா கூட அவன் படிச்சிருவான். அதே டைம்ல நீங்க ரெக்கார்டிங்கை போட்டு நீ கட்டாயம் பார்க்கணும். நான் திரும்ப உன்னோட கேட்பேன், என்னென்ன எழுதுன்னு ஃபுல்லா பார்ப்பேன். அதே போல நோட்ஸ் செக் பண்ணுவோம். இந்த அட்மின் இருக்காங்க, அவங்க நோட்ஸ் செக் பண்ணுவாங்க. இன்னொரு அட்மின் இருக்காங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. எல்லாரும் செக் பண்ணுவாங்க நோட்ஸை, எழுதுறாங்களா என்ன செய்யறாங்க அப்படின்றத. அதே போல வீட்டுக்கு நாங்க டியூட்ஸும் டெலிவர் பண்ணுவோம். அது மந்த்லி ஒன்ஸா இருக்கும் உங்கள்கிட்ட. அதை நாங்க முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணுவோம். 2 மாசத்துக்கு தேவையான டியூட்ஸை உங்களுக்கு முன்கூட்டியே வந்துடும், அல்லது இந்த டேர்முக்கு தேவையான எல்லாமே ஒரே அடியா உங்க வீட்டுக்கு வந்துடும். நீங்க திரும்ப போய் பிரிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ போகுது. ப்ரிப்பேர் பண்றாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்யணும். நாங்க இவ்வளவு 10-12 தான் செஞ்சோம். அதுல பெஸ்டான ரிசல்ட் எடுத்து கொடுத்தோம். இப்ப 6ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு திருத்தணும்னு சொன்னா பிறகு வர அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒழுங்கா படிக்கிறதுக்கு வலிக்கிடுவாங்க. நான் படிக்கிறேன், இந்த செட் அடுத்த வருஷம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்ப ஒழுங்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணு சொல்லி மாறுவாங்க. இதான் விஷயம். இதுக்கும் மேல பேரண்ட்ஸ் கையில இருக்கு. விரும்பினாக்கள் நீங்க ஜாயின் ஆகி கொள்ளையிலும். தரமான கல்விக்கு நீங்க தான் சொன்னீங்க, நீங்களே தான் முடிவு எடுக்க வச்சீங்க. தரமான கல்வின்னா அதுக்கு ஒரு பணம் ஒன்று இருக்கும் சொல்லி, இதுதான் அந்த பணம். 1000 ரூபாய் அப்படின்றது இந்த காலத்துல ஒரு பெரிய காசா அப்படின்னு கேட்டா அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தர சூழ்நிலைக்கு ஏற்ற போல அது வந்து பெரிய காசா அமைக்கலாம். ஆனால் தற்சமயத்துல ஒரு உடுப்பு வாங்குறதுக்கு கூடிய 1000 ரூபாய் காணாது. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நீங்க கடம்புல இருக்கிற ஆளா இருந்தா கடம்புல இந்த 1000 ரூபாய் வச்சு நீங்க எங்கேயுமே படிக்கல, தெரியுமா? உங்களோட ஊருக்குள்ள வீட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கால் வேண்டாம், நானா வேண்டாம், ஒரு 600 ரூபாய் 700 ரூபான்னு சொல்லி எடுப்பாரு. நம்மளோட பேரண்ட்ஸ்ல இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னா 1000 ரூபான்றது கூட காசு, ஆனா 900 ரூபான்றது குறைய காசு. மனசு மாறிடும். நான் அப்படியெல்லாம் மனசு மாத்தலாம் வைக்கல. எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் போட்டது காரணம் என்னட்ட அட்மின்ல இருக்காக சொன்னதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புக்கும் இவங்க 2 பேருக்கு 1000, அவங்களுக்கு 1200 அப்படி எல்லாம் போடுவோம். நான் வந்து அதெல்லாம் பெருசா எக்ஸெப்ட் பண்ணிருந்தேன். நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரே ஃபீஸா போடுவோம்.
விரும்பினாக்கள் வந்து படிக்கட்டும், அவங்களுக்கு ஒழுங்கான ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். விரும்பினாக்கள் வந்து படிக்கலாம். தேர்ட் டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸ் வரும்போது அதுல அந்த மாற்றம் வந்திருக்கும். சரியா? எவ்வளவு மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். என்ற வந்து ஏ வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட புள்ள மாற்றம் அடையும். மனைவிதானே இப்படி எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க 10ஆம் ஆண்டுல வந்தும் கூடி அப்படின்னா இப்பயே உங்களுக்குள்ள படிக்க தோணும் கூடி வந்துடும். ஆனா ஸ்ட்ரிக்டா தான் கிளாஸ் இருக்கும். சரியா? ஸ்ட்ரிக்டா படிக்கணும் அப்படின்றதுதான் கிளாஸ் இருக்கும். சும்மா விளையாண்டுட்டு இந்த பிள்ளை சும்மா படிக்க, இந்த பிள்ளை பேசக்கூடாது, இந்த பிள்ளை பேசாம படிக்கும் அப்படின்னு சொன்னா பேசாம வாங்க பிள்ள எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சரியா காசை போட்டுக்குமா ஃபீஸ் அப்படின்னு கேட்கிற சார் இருப்பாங்க. ஒரே நாள்ல ரிமூவ் பண்ணிடுவாங்க. நான் அப்படி எல்லாம் இல்லை. நான் கட்டணம் செலுத்துறதுக்கு சரியான நாட்களை தருவேன். அண்ட் அரிஃபாங்களுக்கு தெரியும் போஸ்ட் வைக்கிறார்கள், போஸ்ட் வைக்கிறார்கள் எவ்வளவு நான் தருவேன். கட்டணம் செலுத்தி கொள்ளலாம். ஆனா நம்பிக்கை தான் அதில் உள்ள விஷயம். கட்டணம் எவ்வளவு நாள் நின்று செலுத்தினாலும் அவங்களுக்கு அதுக்கு விட அதிக அளவு கல்வியை தான் நாங்க மெயின் பண்ணுவோம். காசை மெயின் பண்றது இல்லை. காசுக்கு 8 நாள் டைம் தரதெல்லாம் நான் மட்டும்தான். என்கிட்ட இப்ப 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிறார்களும் தெரியும். 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காசு கட்டுற டைம். அவ்வளவு பெரிய டைம் ஒன்று கொடுத்து பிள்ளைகளை வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு பணம், எனக்கு நீங்க ஒரு மாணவன். சரியா? விரும்பினார்கள் அதை ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். வேற யாரும் பேரண்ட்ஸுக்கு ஏதாவது கருத்துக்கள் எங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல இந்த மாற்றங்களை இதுல செஞ்சா நல்லம் அப்படின்னு தோன்றார்கள் சொல்லலாம். கருத்துக்களை நாங்க ஏற்றுக்கொள்வோம். யாரும் சொல்ல போறார்கள்? சார் ஒரு மாசத்துக்கு எத்தனை கிளாஸ் இருக்குது? ஒரு மாசத்துக்கு மொத்தமாக 8 மணித்தியாலம் நடைபெறும். எத்தனை கிளாஸ் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்டா நீங்க ஊர்ல போற கிளாஸ் எப்படி நடக்கும்னு ஷெட்யூல சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 5 மணிக்கு கிளாஸ் போறீங்கன்னா டீச்சர் வந்து 5:15 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 5:50 முடிச்சிருவாங்க. சரியா? சில நேரத்துல மட்டும்தான் 6 மணி, 5 தான் வளமையான இது. அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வார மணித்தியால கணக்கு தான் நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல மாசம் 8 மணித்தியாலம் நடக்கிறது நீங்க நேரடியா போய் 14 மணித்தியாலம், அதாவது 14 வகுப்பு படிக்கிறதுக்காக சமனாக இருக்கும். ஏன்னா இதுல மத்தபடியான குழப்பமோ எதுவுமே இருக்காது. வகுப்பு வேற யாருக்கும் ஏதாவது இருந்தா கேட்கலாம். வேற யாருக்கும் ஏதாவது? சார் இப்ப வந்து அப்ப அக்கௌண்ட்டுக்கு சல்லி இப்பவே போட வேணுமா? இல்ல இப்ப இல்ல. நான் வந்து என்றைக்கு நான் போஸ்டர் போடுறேனோ போஸ்டர் ஒன்று செஞ்சு போடுவேன். அது உங்களுக்கு அட்மின் அவங்க போடுவாங்க. அது போட்டதுல இருந்து நீங்க 8 நாளைக்குள்ளேயே பேமெண்ட் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். பெய்ட் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் முதல்ல நாங்கள் மெசேஜ் போட சொல்லுவோம். அதில் நாங்கள் எட் பண்ணுவோம். எட் பண்ண அப்புறம் நீங்க விரும்பினாக்கள் அந்த 8 நாளைக்குள்ள பே பண்ணாலே போதும். சரியா? உங்களுக்கும் நான் ஒரு 8 நாள் வச்சுப்பேன். உங்களுக்கும் அந்த 13ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி அப்படிங்கிற அந்த 8 நாள் வச்சுப்பேன். நீங்க அதுக்குள்ள பே பண்ணா போதும். 8 நாள் போதுமே உங்களுக்கு பே பண்றதுக்கு. கூட ஓகே வேண்டாம் சார். இல்லையா? வேற யாருக்கும்? சார் வேற யாருக்கும்? டியூட்டர் எல்லாம் நீங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பீங்களா? இப்போ டியூட்டை வந்து நான் உங்களோட வீட்டுக்கு அனுப்புவோம். அதுல நான் வந்து எந்த கொஸ்டும் எனக்கு வைக்க மாட்டேன். டியூட் அடிச்சது, டியூட்டுக்கான என்ன வேலை எல்லாமே நான் குரூப்லயே போடுவேன். வேணும்னா பில்லோடய சேர்த்து போடுவேன். இந்த உங்களோட 10-11 நான் பில்லோட தான் போடுவேன். உங்களுக்கு நான் பில்லோடய போடுவேன். நீங்க அதை மட்டும் அந்த ஃபீஸோட எட் பண்ணி பே பண்ணா போதும். அது 2 மாசத்துக்கு அது உங்களுக்கு போதுமா இருக்கும். எப்படி நீங்க போய் நேரடியா பிரிண்ட் எடுத்து கொடுக்குறன்றது வந்து அதுல ஃபுல்லாவே இல்லாம போயிடும். அடுத்து அந்த ஃபுல்லா மெயின்டைன் பண்ணலாம். அந்த புத்தகத்தை புத்தகம் சொன்னா அதுல எழுதுற மாதிரி கொண்டு வர மாட்டேன். ஏண்டா அப்படி எழுதும் போது கூட இப்ப சில நான் பார்த்த ஒரு கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு சேர்றவங்க தான் அவர் கொடுக்குற டியூட்ல எனக்கு கேட்டேன், சார் ஏன் சார் 1000 போட்டிருக்குது, இப்ப ஃபுல் டேர்முக்கு சேர்த்து 1000 மாதிரி வந்திருக்கு நல்லமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இப்ப எப்படின்னா சயின்ஸ் பாடம் தானே, அப்ப கூடுதலா எழுத வேண்டிய விஷயங்கள் வரும். அப்ப அந்த டியூட்டர பக்கங்கள் கூடும்போது இதுவும் கூடும் கொஸ்டுமா உங்களுக்கு. எனக்கு அப்படி இல்லை, மெட்ஸ் பாடம் தானே, நான் கொஸ்டின்ஸ் அதுல கொடுத்துருப்பேன். நீங்க எழுதுற கோப்பில் எழுதினா போதும். உங்களுக்கு எவ்வளவுக்கு காசை குறைச்சி கல்வியை கூட்டி தரையுமோ அந்த விஷயம் தான். சரிதானே? டியூட் போயிட்டா வந்து சேருவாது, நீங்க ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. அதுக்கான அட்ரஸ் அனுப்புற எல்லா மெத்தட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வேற எதுவும் இருந்தா கேட்கலாம். சார் ஃப்ரீ கிளாஸ் இனி நடக்காதா? ஃப்ரீ கிளாஸ் வந்து இந்த மாசத்தோட நிப்பாட்டுறோம். சாரி, இந்த கிழமையோட நிப்பாட்டுறோம். இனி வர்ற நாட்கள்ல ஃப்ரீ கிளாஸ் தான் நடக்கும். காரணம் வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னதுதான் காரணமே. தெளிவா உங்களுக்கு ஒரு விளக்கமே வந்து தருச்சு. இதை கிட ஒவ்வொரு மாசத்துல ஒருக்கா வந்து ஒரு ஃப்ரீ செமினார் நடக்கும். சரியா?
ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு மணி நேரம் ஒரு ஃப்ரீ செமினார் மாதிரி ஒன்று நடக்கும். டைம் சேஞ்ச் ஆகுமா? விடைங்கள டைம் சேஞ்ச் ஆகுமா கிளாஸ்ல? விடைங்கள என்னது டைம் சேஞ்ச் ஆகுமா சார் கிளாஸ்ல? டைம் வந்து நாங்க அந்த குறிப்பிட்ட டைம் தான். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்க 9 மணிக்கு கிளாஸ் வைக்கல, சின்ன பிள்ளைகளுக்கு 9 மணி அப்படின்றது 10-11 ஆக்குற டைம். இந்த 6ஆம் ஆண்டுல இருந்து 9ஆம் ஆண்டு ஆக்குற டைம் வந்து நான் 6:45 இருந்து 8:45 நடக்கும். அதுக்குள்ள மாறி மாறி தான் வரும். ஒரு கிளாஸ் உங்களுக்குள்ள மிஸ் பண்ணலனாலும் அதுல ரெக்கார்டிங்க யூடியூப்ல கூடி பார்க்கக்கூடிய மாதிரி நாங்க செட் பண்ணி தருவோம். சப்போஸ் ஒரு கிளாஸ் மிஸ் ஆகுது என்ற பிள்ளைக்கு, உங்களுக்கு முக்கியமா தமிழ் பாட கிளாஸ் எல்லாம் இருக்கும் தானே, மிச்சை விட அது ரொம்ப சரியான முக்கியமான பாடங்கள். அந்த பாட கிளாஸுக்கு போகும்போது வந்து நான் வந்து அந்த ரெக்கார்டிங்க தருவேன். நான் வேற கிளாஸுக்கு போவேனான்லாம் சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பம். இப்ப என்னட்ட 10-11 படிக்கிறாங்களா, பாதி பேர் 9 மணிக்கு போயிட்டு இருந்த எல்லா கிளாஸையும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் அப்படி, உங்களுக்கு மெட்ஸை கொடுத்து பாருங்க மிச்ச பணம் தானா வரும்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு மெட்ஸை கொடுத்து மெட்ஸிட மார்க்ஸை கூட்டுங்க. சரியா? கொஞ்சம் மாசத்துக்காவது மெட்ஸிட மார்க்ஸ் ஒரு வருஷத்துக்காவது கூட்டுனீங்கன்னா மத்த பாடம் தானா வளரும். அந்த பெரிய மரம் வளர்ந்துச்சுன்னா மிச்ச மரத்தில நல்லா வளர்த்து விட்டுரும். சில தாவரங்கள் வளர்க்கும் போது பக்கத்துல இருக்க புட்கள் வந்து கூடுதலா வளர்ந்துச்சுன்னா தாவரத்தை வளர விடாது. அதான் அந்த தாவரம் தான் மெட்ஸ். சரியா? வேற எதுவுமே யாருக்கும் இது இருக்கா? சார் இது மந்த்லி ஃபீஸ் 1000 சார் ஒரு ஆளுக்கு. மந்த்லி ஃபீஸ் 1000. 2 பேர் படிச்சா 1800 கட்டினா போதும். 3 பேர் படிக்கிறாங்கன்னா 2 பேர் கட்டி போட்டு 3வது ஆள ஃப்ரீயா படிக்கணும். சார் ஓகே சார். டியூட்ஸுக்கு நாங்க அது வேறே பே பண்ணணுமா? டியூட்ஸுக்கு வந்து 2 மாசத்துக்கு இல்லாட்டி 1 மாசத்துக்கு சேர்த்து டியூட் தான் வரும். நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் கடையில் அடிச்சுட்டு வரதை விட குறைவான கொஸ்ட்லாம். எப்படி நீங்க பிரிண்ட் எடுத்து தானே ஆகணும். நீங்க பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு கொடுக்குற காசு எங்களுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு பக்கத்துக்கு கொடுக்குற காசு எங்களுக்கு ஒரு தாளுக்கு தான் போகும். அப்ப அதெல்லாம் அது குறைய கொஸ்டா தான் போகும் உங்களுக்கு. அடுத்து அந்த இதுல நாங்க டியூட் பிரிண்ட் டியூட் பிரிண்டிங் கொண்டதுக்கு காரணம் நான் 10-11 நல்ல அனுபவம் இன்னைக்கு கடைசி வரைக்கும் அந்த டியூட் வந்து பிரிண்ட் ஆகாது. சரியா? ஏன்னா புள்ள வந்து ஒண்ணு சொல்லாது, புள்ள மறந்துடும். இல்லாட்டி நீங்க மறந்துடுவீங்க. பண்ணித்தான் அதுல எனக்கு பேப்பர் வேறையா வரும். வருமா? கொஞ்சம் இருங்க வரேன். வீக்குக்கு 2 கிளாஸ்ன்றது பதில் சொல்லி கொடுறேன். வீக்ல ஒரு மணித்தியாலம் நடக்கும். அப்படின்னா ரெண்டு கிளாஸ் இல்ல, நான் உங்களுக்கு மணித்தியால கதையை தெளிவா சொல்லிட்டேன். சரியா? நீங்க அங்க படிக்கிற மணித்தியாலத்தோட இங்க 14 மணித்தியாலம் வரும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது. ஆனா 8 மணித்தியால கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் பாருங்க. அதை விட நிறைய விஷயங்கள் இதுல படிச்சிருக்கேன். திரும்ப திரும்ப பார்க்கவும் மேலும். சரியா? 2 கிளாஸ் நடக்கும். மொத்தமா 8 கிளாஸ் நடக்கும் ஒரு மாசத்துல. அதுக்கு 8 கிளாஸுக்கு இந்த சார் 1000 ரூபாய் எடுக்கிறாங்கன்னு வெளியே போய் சொல்லாதீங்க. சார் 8 கிளாஸுக்கு எடுக்கல, 14 கிளாஸுக்கு தான் 1000 ரூபாய் எடுக்கிறாரு, 8 கிளாஸுக்கு இல்ல. சரியா? ஊர்ல நடக்கிற 8 கிளாஸ் அப்படின்றது 15க்கு துவங்கி 50க்கு முடிக்கணும். இங்க அப்படி இல்லை. இங்க நாங்க 5 நிமிஷம் பிந்தி தோங்கணும்னு சொன்னா சரியா முடிக்கிறதும் 5 நிமிஷம் பிந்தி தான் முடிப்போம். இல்லாட்டி 5 நிமிஷம் முன்னுக்கு பிள்ளைகள் எப்ப டயர்ட் ஆகுதோ அந்த டைம்ல கிளாஸ் முடியும். தான் விஷயம். வேற எதுவும்? சார் இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு வேற பேப்பர் அடிச்சு அனுப்புவீங்களா? இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு நாங்க டிரான்ஸ்லேட் பண்ண கொடுத்து ஒருத்தர் செஞ்சோம். ஆனா அவங்க டிரான்ஸ்லேட் பண்றது சரியா இதுல வருதான்னு சொல்லிதான் இப்ப எங்களுக்கு டவுட் ஆயிருக்கு. அதால இங்கிலீஷ் மீடியத்துக்கு நாங்க இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண இல்லை. உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை நாங்க தர்றோம், நீங்க அதை படிங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படின்னா நான் யாரோ ஒரு ஆளுக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஏஐல போட்டு அதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் அனுப்புனேன். ஏண்டா அதுல எக்ஸ்பிளனேஷன் இல்ல சொல்லி டிரான்ஸ்லேஷன் அனுப்புனேன். ஏண்டா நீங்க இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் வந்து இங்க எப்படி நடக்கும்னு சொன்னா இதுவும் அதேதான். 90% அந்த இப்ப நீங்க தமிழ் இங்கிலீஷ் கிளாஸ் 2 இருக்கு. தமிழ் இங்கிலீஷ், சிங்களம் இங்கிலீஷ். தமிழ் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து 90% தமிழும் 10% இங்கிலீஷ் அந்த டேர்ம்ஸை மட்டும் சொல்லுவாங்க. சிங்கள மீடியத்துல 90 நடக்கும், மிச்ச 10 நடக்கும். 100% இங்கிலீஷ் மீடியத்துல நடக்கிற வகுப்பு சரியான குறையத்தான். பட் நாங்க ட்ரை பண்றோம் ஒரு 1-2 மாசத்துக்குள்ள அதையும் இங்கிலீஷ் டேர்ம்ஸையும் நிறைய யூஸ் பண்ணி இவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸையும் சேர்த்து தோணுன மாதிரி இருக்கும். ஸோ விரும்பினா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னா டியூட்டனாக 7 மணி அளவுக்கு உங்களுக்கு PDF தர பார்க்கணும். சரி?
ஓகே சார் சார். நாங்க எப்படி சார் பேமெண்ட் அனுப்புறோம் உங்களுக்கு? பேமெண்ட் பிஓசி வந்து பேமெண்ட் வந்து நீங்க 4 வகையில 3 வகையில பண்ணலாம். ஒன்று பேங்க்ல அப்மோட யூஸ் பண்ணலாம். நான் இதைத்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஈஸி, வீட்டை இருந்து வாக்கே செய்ய இயலும். அடுத்தது பேங்க்ல முன்னுக்கு சிடிஎம் இருக்கும், கேஷ் டெபாசிட் மிஷின் சொல்லி ஒரு இது ஒன்று திறக்குமே வாய் மாதிரி. அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸி கேஷ் போடலும். உங்களுக்கு பேங்குக்கு போறதுக்கு ஏதாவது வேலை இருந்தா மட்டும் ஸ்லிப் யூஸ் பண்ணுங்க. இதுதான் கடைசியா சொல்லி, ஏன்டா இது நீங்க பேங்குக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இதை உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஆள்கிட்ட சொல்லி இதுல ரிசிப்ட் ஒன்று வரும், அந்த ரிசிப்டை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி போட்டு நீங்க அந்த ஆள்கிட்ட காசை கொடுத்தும் பே பண்ணி விடலாம். ஈஸி கேஸும் அதே மாதிரி தான், கம்யூனிகேஷன்ல பே பண்ணிடும். ஆனா ஈஸி கேஸ்ல பே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா 50 ரூபாய் கிட்ட பே பண்ண வேண்டி வரும், ஏன்னா அது டயலாக் வந்து வெட்டும். சிடிஎம்ல பே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும். ரிசிப்ட் வரலாட்டி நீங்க ஒரு போட்டோ ஒன்று எடுத்தீங்கன்னா சரி பே பண்ணும்போது, இல்லாட்டி அந்த இடத்துல வச்சு கால் பண்ணி சொன்னாலும் சரி. ஸ்லிப் வந்து உங்களுக்கு கஷ்டம், ஏன்னா நீங்க வேலையா இருக்கும்போது பேங்குக்கு போய் அதை நிரப்பி போடணும். அதை விட முன்னுக்கே ஒரு மிஷின் இருக்கும் சிடிஎம், அதுல போட்டா லேசு. இந்த மூணும் நல்லா, இது வந்து உங்களுக்கு டைமை கூட ஆகும். பேங்க் போட்டா இன்னுமே லேஸ் உங்களுக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆன்லைன் பேங்க் இருக்கும், இல்லாட்டி அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்கும், இல்லாட்டி கடைகள் போனாலும் இருக்கும். அவங்கள்ட்ட நீங்க காசை கொடுத்து போட்டு போட சொல்லலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது இருக்கும், அப்ப கையில காசை கொடுத்து போட சொல்லு. வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க, முடிஞ்ச விஷயம். உங்களோட இதை மட்டும் தான் கிளியர் பண்ணுங்க. சார் கிரேட் 10ம் 8ம் என்ன பேங்க் சார்? சாரி, இருங்க வரேன். கிரேட் 10ம் 8ம் படிக்கிறேன்னு சொன்னா ஃபீஸ் எப்படி சார்? அது ஃபீஸா? கிரேட் 10ம் இதுன்னு சொன்னா நீங்க 2000 கட்டுங்களேன், ஏன்னா அவங்களுக்கு 1300 தானே. ஓ சார். அதனால 2 பேருக்கும் சேர்த்து வரும்போது இப்படி கட்டுங்க. ஜாக்கலாக சார். பறக்கலாம். வேற யாருக்கும் எதுவும் பிரச்சனை? ஓகே. என்ன பேங்க் சார்? பேங்க் வந்துமா பிள்ளைக்கு தேவையான எல்லா பேங்கும் இருக்கு. பேங்க் வந்து உங்களுக்கு பிஓசி இருக்கு, ஹெச்என்டி இருக்கு, பீப்புள்ஸ் இருக்கு, அதே போல கொமர்ஷியல் இருக்கு. முக்கியமா பெரிய பெரிய பேங்க் 3-4 வச்சிருக்கோம். அதை விட்டு ஈஸி கேஸும் இருக்கு. மோஸ்டா பிஓசி உங்களுக்கு பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கும். சரியா? ஒரு பேங்க் இல்ல, எல்லா பேங்க், நிறைய பேங்க் இருக்கு. மத்த பேங்குகள் திறக்காம இருக்கிறதுக்காரனா மத்த பேங்குகள் இருக்கிறது குறைய ஏரியாஸ். சொல்லுங்க. 7ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் இருந்தா எவ்வளவு கட்டணும்? யார் அந்த 11ஆம் ஆண்டு உங்களோட படிக்கிறாரு? யாரு தங்கச்சி? நீங்க தம்பியா? தாத்தா. யாரு தாத்தா? இனித்தான் சேரும். இனித்தான் சேரும். அவங்களுக்கு ஓலெவல் ஆக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று தோங்கும், அப்ப ஃபீஸ் வந்து மாறும். சரியா? உள்ள அப்ப சேருக்கு வந்து நீங்க கோல் பண்ணி கேளுங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓலெவலுக்கு கடைசி 4 மாசம் ஒரு ப்ரொஜெக்ட் ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது. இது S07 7வது வருஷமா நடக்குது. அந்த ப்ரொஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் மாறும். ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். அப்ப நீங்க சேர்த்து கட்டும்போது அது 2 பேரும் சேர்த்து கட்டும்போது கட்டாயம் குறைஞ்சுதான் வரும். நீங்க அதை யோசிக்காதீங்க. நான் அதுல குறைச்சி தரேன் உங்களுக்கு. அப்படிலாம் செய்ய மாட்டான் ஒருத்தர், நான் செய்யறேன் பிரச்சனை இல்லை. 10ஆம் ஆண்டு ஒரு பிள்ளையும் 6ஆம் ஆண்டு ஒரு பிள்ளையும் படிச்சா எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? எழுதி காட்டினேன். 10ஆம் ஆண்டுக்கு இதுதான் ஃபீஸ். இப்ப 6ஆம் ஆண்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னா நீங்க 2000 ரூபாய் கட்டி என்ன அக்கௌண்ட் இதை அனுப்புனீங்கனால ஓகே. சரியா? கேட்டாரு. வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் மீக்கா? வேற கேட்க வேண்டியதா கேட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி என்னோட ஃபோன் நம்பர் 3 நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் தேவைன்னா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவைப்படும் ஃபோன் நம்பர். உங்களுக்கு உங்களோட தெரிஞ்ச ஆட்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க. பிரயோசனம் இருக்கும். பிரயோசனத்துக்கு நான் கேரண்டி வாரண்டிலாம் தான். சொல்லுங்க சார். இப்ப இருக்கிற குரூப்லயே போடுவீங்களா இல்லாட்டி வேற குரூப்? இல்ல இப்போதைக்கு இருக்கிற குரூப்ல இந்த வீக்குக்கு லிங்க்ஸ் வரும். சரியா? இந்த வீக்குக்கு இனி வந்து நாளைக்கு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு சொல்லி 4 நாளைக்கு தொடர்ச்சியா வரும். அதை விட்டு அங்கால அடுத்த வீக்ல இருந்து உங்களுக்கு தனித்தனியா விரும்பினாங்கள தனித்தனியா குரூப்ல ஆட் பண்ணி
அவங்களுக்கு அதுல மட்டும்தான் லிங்க்ஸ் வரும். சரியா? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பெய்ட் கிளாஸ்ன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. நான் கூடுதலா அந்த லிங்க்ஸ் வந்து ஃப்ரீயா தான் போடுவாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். யார் யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் கிளாஸ் நடக்கும். 5 பேரா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிறத வச்சுக்கொண்டு நல்ல விஷயமா கிளாஸ் என்ஜாய் போகும். வேற யாருக்கும் எதுவும் பிரச்சனை? உங்களுக்கு போட்ட டைம் முடிய போகுது, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் சொல்றேன். எப்ப சார் கிளாஸ் நடக்கும்? நாளைக்கும் மேய்க்கு வாப்பா கிளாஸ். சரியா? நாளைக்கும் கிளாஸிக்கு, நாளைக்கும் அதிக டைம் டேபிள் போட்டுவிடுங்க. சரியா? சரி சார். சின்ன டைப் பண்ணி போடுங்க, நிறைய போட வேணாம். இது போட்டு நடக்கும். அன்றைய நாள் கிளாஸ் முடிஞ்சதுல இருந்து உங்களுக்கு போஸ்டர் போடுவோம். சரியா? போஸ்டர் போட்டு 8 நாளைக்கு நீங்க பேமெண்ட். பெய்ட் கிளாஸ் எப்ப சார்? பெய்ட் கிளாஸ் சரியா பிள்ளைக்கு 15, 16, வெள்ளிக்கிழமை 12. வெள்ளிக்கிழமை 12ன்னா உங்களுக்கு 13ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி டைம் தருவோம். அந்த 20ஆம் தேதி மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு. 13ல இருந்து 20க்குள்ள ஸ்டார்ட் ஆகும். சரியா? சரியா? சரிப்பா. வேற எதுக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்கா? சொன்னீங்கன்னா யாருக்கும் சொல்லுவோம். ஒண்ணும் இல்லாட்டி முடிச்சு கொள்வோமா? இப்ப எல்லாம் கேட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தாலும் சொல்லிவிடுங்க கிளாஸ் சம்பந்தமான விஷயத்த. 3 நம்பர் இருக்கு, இதுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பேசுங்க. இப்போதைக்கு இதுலயும் வாட்ஸ்அப்புக்கு தேவையான கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம முடிச்சுக்கொள்ளையா சார்? உங்களோட பர்சனல் நம்பர் இருக்குதா? என்னோட பர்சனல் நம்பரா? ஓ, இது கால் அடிச்சா நான் தான் பேசுவேன். இதுக்கும் கால் அடிச்சா நான் தான் பேசுவேன். சரி சார், சரி சார், ஓகே. சரி, அப்ப முடிச்சு கொள்வோமா பிள்ளை? ஓகே சார். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தா ஓகே. பாரக்கல்லாஹ். பை பாய். பாரக்கல்லாஹ் ஃபீக்கு சார். நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இன்னைக்கு. மாஷாஅல்லாஹ். நன்றி. நானும் செய்வாங்க. மிக்க நன்றி. நான் கேட்கிறேன். பாரக்கல்லாஹ். சரி, நான் என் பண்ணி விடுறேன். அலிஃபா முடிய ஒரு கோல் நடிங்க.